ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देव महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे நமக. வியாசர் பெரிய ஒரு கருணை கடல் உள்ளவர். எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுறதுக்காக பிரம்மசூத்திரம் எழுதியாச்சு, உபனிஷத்து வச்சாச்சு, வேதத்தை பிரிச்சாச்சு. அதுக்கு பிறகு மகாபாரதம், பகவத்கீதை, புராணங்கள். அம்பாவை பிடிக்குமா ஒரு புராணம் எழுது, நாராயணனை பிடிக்குமா ஒரு புராணம். அப்படி எல்லா ஆடியன்ஸையும் அவர் வாழ்நாள் முழுவதுமாக எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுவதற்காக அத்தனை புராணங்களை செய்து இன்னும் எவ்வளவோ செஞ்சிருக்கலாம், நமக்கு தெரியாமல் போயிருக்கும். அப்படிப்பட்ட வியாசரையும் அதுபோல் வியாசர் மூலமாக அனைத்து குருமார்களையும் நாம் எல்லாம் வணங்குவதற்கு இந்த ஒரு நாள் நல்ல நாளாக அமைந்தது. ஏன் குருவுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு? ஏன் குரு அத்வைத சாஸ்திரத்துல ரொம்ப பெருசா பேசுறாங்க? எல்லாரும் தானே குருன்னு இருக்கிறாங்க. அவரும் அறியாமை நீக்கி அறிவைத்தான் கொடுக்கிறாரு. ஏன் இந்த குருவுக்கு இவ்வளவு ஒரு சிறப்பு? ஏனால் அவர் பேசக்கூடிய விஷயம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. நான் தத்திர சக்ஷுர் கச்சதி. பிரம்மனை என்ன செய்ய முடியாது, கண்களால் காட்டி கொடுக்க முடியாது. வாக்கினால் புரிய வைக்க முடியுமா? பிரம்மனை வாக்கினால் புரிய வைக்க முடியாது. மனதினால் அதை தியானம் பண்ணு, இதை தியானம் பண்ணு அப்படின்னு அதுவும் சொல்ல விளக்க வைக்க முடியாது. இப்ப எவ்வளவு ஒரு கஷ்டம் பாருங்க. ஒரு பொருளாக இருந்தால் என்ன செய்யலாம், இந்த இது மைக்கு அப்படின்னு சொல்லி உடனே புரிய வச்சிடலாம். ஆனால் பிரம்மன் எப்பேற்பட்டதாக சக்ஷுர் கச்சதி. கண்களால் காட்டி கொடுக்க முடியாது, காதுகளினால் கேட்க முடியாது, மனதினால் புரிய வைக்க முடியாது. எனவே அவரே சொல்றாரு, நான் எப்படி புரிய வைக்க போறனோ, நான் என்ன பண்றது அப்படிங்கிறாரு. அதான் சிஷியன்ட்ட கேட்பாரு, ஏப்பா உனக்கு புரிஞ்சு போச்சு அப்படிம்பாரு. சிஷியன் அவன் புரிஞ்சிச்சு அப்படின்பான். அப்போ உனக்கு புரியவில்லை அப்படின்றாரு. என்னப்பா இவ்வளவு நாளும் படிச்சு நான் புரிஞ்சதுன்னு சொன்னா குருநாதர் புரியவில்லை அப்படிங்கிறாரு. இன்னொருத்தனை பார்த்து கேட்பாரு, அவனுக்கு புரிஞ்சிச்சா? புரியவில்லை. ஓகே, புரியவில்லை. மூணாவது ஒருத்தர் சொல்லுவான், நான் புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. நான் அறிந்திருக்கேன் என்றும் அறியவில்லை, அறியவில்லை என்றும் அறியவில்லை. ஏன்னா எல்லாமே புலன்கள். அதான் அவர் சொல்றாரு, ஸ்ரோத்ரச ஸ்ரோதம். காதுக்கு காதாக, காது காதா இருக்கணும்னா ஆத்மா இருக்கணும், பிரம்மன் இருக்கணும். கண்ணு கண்ணா இருக்கணும், பிரம்ம ஆத்மா இருக்கணும். ஒவ்வொரு அனுபவத்திலையும் பிரம்மன் இருந்து கொண்டே இருக்குது. அதனாலதான் வேதாந்தம் படிச்ச பிறகு நம்ம பிரம்மன் நினைச்சாலும் நம்ம ஒண்ணு ஜெர்க்குன்னு ஆகிறது இல்லை. இன்னும் சுபாவமாவே அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு மனதிலும், ஒவ்வொரு செயலிலும் பிரம்மன் இல்லாத இடமே இல்லை. அதனாலதான் நம்ம ஆத்ம ஞானம் அடைஞ்ச பிறகும் நமக்கு என்ன தெரியவில்லை, ஒரு வித்தியாசம், ஒரு ஜெர்க்கோ இதுவோ அதுவோ எதுவும் ஆகிறது இல்லை. அப்படி ஜெர்க்காச்சுன்னா அவரு புரியவில்லை என்றது அர்த்தம். ஏன்னா அது கண்களுக்கும் அப்பாற்பட்டது, காதுக்கு அப்பாற்பட்டது, மனசுக்கு அப்பாற்பட்டது. எனவே புலன்களால் என்ன செய்ய முடியாது, ஆத்மாவை பிரம்மனை அறிய முடியாது. அவர் எப்படி அறிகிறாரு? ஆனா ஆத்மா இல்லை, பிரம்மனை விளக்க முடியாது. நான் இருப்பேங்கிறத எந்த பொண்ணை வச்சு அறிய முடியும்? நான் இருக்கிறேன்னா இல்லையாங்கிறத வச்சு எதை வச்சு அறிவது? அப்படிப்பட்ட பிரம்மனை காட்டி கொடுப்பது என்பது அவ்வளவு ஒரு கஷ்டமான காரியம். அதனாலதான் அத்தனை உபநிஷத்து இப்படி புரிஞ்சிடாதா, அப்படி புரிஞ்சிடாதா, அப்படி மாத்தி இப்படி மாத்தி இப்படி மாத்தி 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 சொல்லி ஏதாச்சும் ஒரு வகையில புரிஞ்சிடாத என்பதற்கு அத்தனை உபநிஷத்துக்கள். எனவே எப்போதும் நாம் பிரம்மனோட இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் முக்த ஸ்வரூபம் தான் எல்லாருமே. எல்லோருடைய அனுபவத்திலும் அந்த பிரம்மன் இருந்து கொண்டிருக்கிறான். ஏற்கனவே பொள்ளாச்சிக்காரங்களாம் கொடுத்து வச்ச பெரிய பெரிய சாதுக்கள்லாம் சாமினால பெரிய பெரிய சாமிகள்லாம் கூட்டிட்டு வந்துடுறாங்க. பெரிய பெரிய சாதுக்கள், மடாபதிகள், பெரிய பெரிய ஆள் கொண்டாங்க. சின்ன மாதிரி என்ன சின்ன ஆள் என்ன பண்ணுறாங்களாம், பெரிய பெரிய ஆட்களை கூப்பிட்டு சத்சங்கம் நடத்திடுறாங்க. எனவே அப்பேற்பட்ட இந்த குரு பூர்ணிமா நாளில் நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க கொண்டு பிரார்த்தனை செய்து என்னுடைய உதவி பிடிக்கிற ஓம் தஸ்ஸ சர்வம் பிரம்மார்ப்பணம் அஸ்து. சாமிகள்ல சின்ன சாமி பெரிய சாமியில் இருக்காங்க. எல்லா சாமியும் பெரிய சாமி தான்.